நம்ம இப்போ பார்க்க போகிறது 2 விஷயத்துக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஒன்று நம்ம கம்பெனி எங்கே இருக்குது, இன்னொன்று நம்ம கம்பெனியில் என்ன வேலை நடக்குது, அதோட ஸ்லாட்டர் ப்ராசஸ்க்கு தெளிவான பதிலும் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம கம்பெனி இருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்ட்ரல் பகுதி திருச்சியில் கரெக்டாக அக்யூட்டாக சொல்லணும்னா திருச்சி டு புதுக்கோட்டை மெயின் ரோட்டில் நம்ம கம்பெனி அமைஞ்சிருக்கு. ஏர்போர்ட்டை தாண்டி குண்டூர்ன்ற கிராமம், கரெக்டாக சொல்லணும்னா ஐடி பார்க் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வணக்கம், நான் உங்கள் சட்டை. இப்போ நம்ம ஸ்லாட்டர் பிளாஸ்டிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸ்லாட்டர் பிளாஸ்டிக் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 4 கம்பெனி சொல்லுவாங்க. இந்த 4 கம்பெனியோட ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. பார்ட்டி எந்த மெட்டீரியல் கேட்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட்டுக்கிறது 1க்கு 2 2 அடி அகலம், 2 அடி நீளம், 1 அடி அகலம். அதே மாதிரி 2க்கு 2 சைஸ் இருக்காங்க. 2க்கு 2 சைஸும் யூஸ் பண்ணுறோம். இதில் அதே போல் 3 சைஸ் இருக்குதுங்க. இப்போ 1க்கு 2, 2க்கு 2, அது 1.25க்கு 2, இது 2, இது 1.25 இருக்குது. இந்த 3 சைஸில் தான் இப்போ நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இதுதான் பண்ணியிருக்காங்க. வேறு அன்சைஸ் எதுவும் கிடைக்கும் இல்லை. கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 7 கலர் இருக்குது. இப்போ இது உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஸ்டாண்டு நான் இப்போ ரெடி பண்ணேன். பார்ட்டி நம்ம கம்பெனிக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வெயிட்டு தாங்குகிற மாதிரி, வெயிட்டு தாங்குதா தாங்கலையான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்காக நம்ம இது ஸ்டாண்டில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதோட கேப்பு பார்த்தீங்கன்னா 15 mm கேப்பு. பதினஞ்சுக்கு 58. ஸோ ஆட்டோட வேஸ்டேஜ் ஈஸியாக விழுந்துடும். 95% ஆட்டோட வேஸ்ட்டு கண்டிப்பாக கீழே விழுந்துடும். இப்போ நம்ம இதோட லோடு கெப்பாசிட்டி பார்க்க போகிறோம். இப்போ 1க்கு 2 பார்த்தீங்கன்னா 350 கிலோ ஸ்ட்ரென்த்து தாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம்னா ஒரு சேனலில் எடுத்துக்கிட்டோம். ஒரு 6 மீட்டர் சேனல், ஒரு 6 மீட்டர் சேனல் 100/50 எவ்வளோ கிலோ வருதுன்னா ஒரு 57 கிலோ வரும். ஒரு 6 சேனல் போட்டோம்னா ஒரு 350 கிலோ கிட்ட வந்துடும். அதை செக் பண்ணுறோம். செக் பண்ணி அதை எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரென்த்து தாங்குது. ஏன்னா நம்ம ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிலோக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த சேனலை வச்சு செக் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 175 கிலோ வச்சுட்டாங்க. இது 4வது சேனல் வைக்கிறாப்புல. இன்னும் 2 சேனல் வைக்க போகிறாங்க.
மொத்தம் 5 வச்சுட்டாங்க. அந்த பட்டு வைங்க. ஒரே அங்கிட்டு கொஞ்சம் ஏற்றி வை. உன் சைடு இழுத்துக்கா. சூப்பர். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து 342 கிலோ நம்ம வச்சுருக்கோம். அவங்க உடையான்னு சொன்னாங்க. உண்மைதான் போல். லைட்டாக வெண்டாயிருக்கு. மற்றபடி எந்த ஒரு கிராக்கும் ஒன்றும் தெரியலை. இது வந்து 1/2 நம்ம வச்சுருக்கோம். கீழே எதுவும் பட்டிருக்கா? கீழே பாரு உரசி இருக்கு. லைட்டாக இறக்கி பாரு, உரசிட்டு இருக்கு. அழுத்துங்க, லைட்டாக அழுத்துங்க. ஸ்டாண்டில் படக்கூடாது. அது லைட்டாக தூக்கி பிடிப்பா. மொத்தமாக பரவாயில்ல, நல்லா வளைஞ்சிருக்கு. ஆனால் கிராக் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லை. ஓகே, அடுத்ததாக 2 கரண்ட் வைப்போம். அதோட கெப்பாசிட்டி எப்படின்னு பார்ப்போம். வெயிட் எடுத்த உடனே மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. லைட்டாக தெரியுது இந்த பெண்டு. ஓகே, சூப்பர். எப்படி உடையெல்லாம் இல்லை. ஓகே, அடுத்ததாக நம்ம 2 கரண்ட்டை வச்சு பார்த்துருவோம். அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்ததாக நம்ம 2 கரண்ட்டு லோடு கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட சைஸ் சொல்லிடுறேன். இந்த கேப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 இந்த பக்கம் 62. இந்த வேஸ்டேஜ் ஈஸியாக விழுற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இந்த டாட் எதுக்குன்னா பிளட் சர்க்குலேஷனுக்காக சொல்கிறாங்க. அதுக்காக இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெயிட் கெப்பாசிட்டி 1000 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள்கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோ அளவுக்கு தான் நம்மள்கிட்ட இருக்குது. இல்லை 700 கிலோ தாங்குதான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இதுக்கு வந்து ஒரு 11 சேனல் தான் நம்மள்கிட்ட இருக்குது. ஒரு 700 கிலோ வர மாதிரி தான் இருக்குது. அதுதான் இப்போ வைக்கிறாங்க. மொத்தம் சொன்ன மாதிரி ஒரு சேனல் வந்து 57 கிலோ கெப்பாசிட்டி. கீழே வை. 6 இதுவும் வச்சுட்டாப்ல. 6 வச்சுட்டாப்ல. இப்போ வந்து நம்ம 350 கிலோ ஏற்றியாச்சு.
எத்தனை ஏற்றிருக்கீங்க? 2 4 5 9 ஏற்றியாச்சு. 9 இருக்குப்பா. இன்னும் 2 இருக்கா? ஏற்று ஏற்று ஏற்று. இங்கிட்ட வந்துட்டு வாங்க. ஒரே ஈவனாக கொடுங்க. $570 கிலோ இது முடியல ஏற்றியாச்சு. $628 கிலோ இப்போதைக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. ஆனால் அவங்க சொன்னதை வந்து 1000 கிலோ ஸ்ட்ரென்த்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட வேட்லாக் வெயிட் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கெப்பாசிட்டியில் வச்சுருக்கோம். இதோட பெண்டிங் பார்ப்போம். இது அந்த அளவுக்கு பெண்டாக தெரியல. லோடு கெப்பாசிட்டியில் தான் இருக்குது. பார்த்தா தெரியும். 11 சேனல் அடக்கியிருக்கோம். 100/50 6 மீட்டர் லென்த்து. ஓகே. திருவாரூர் சைட்டு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஆடு மாடு கோழி 3 நம்ம அந்த செட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனியில் வந்து 70% ஒர்க்கையும் முடிச்சுக்குவோம். 70% ஒர்க்கை முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற 30% ஒர்க்கு அவங்க இடத்துல வந்து போல்நட் டைப்பில் பண்ணுறதுனால அங்கே போய்ட்டு போல்நட்டில் எரெக்ஷன் பண்ணி சீட்டு பண்ணிவிட்டு இதை அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரெஸ்ஸு. இது வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா 32 அடி வச்சுருக்கோம். ஒரு கோட்டு ப்ரைமர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கோட் ப்ரைமர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது பெயிண்ட் அடிப்போம். கிட்டத்தட்ட இங்கே எல்லா மோஸ்ட்லி மேஜர் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம இங்கே பண்ணி முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு தான் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போய் அவங்க இடத்துல எரெக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். இது வந்து பார்ட்டிஷனுக்காக வெல்டு மெஸ்ஸில் போட்டது. பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வெல்டு மெஸ்ஸில் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் இந்த சைட்டுக்கு வந்து ராடு ஆங்கிள் அவுட் ஃப்ரேம் வந்து ஆங்கிள் இன்னரில் 12mm ராடும் 10mm ராடும் கொடுத்துருக்கோம். போஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறது 4x4 போஸ்ட் யூஸ் பண்ணுறோம். டிஸ்பிளேட் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு இது வந்து மாட்டுக்கு கோழிக்கும் பண்ணுற போஸ்ட். இது சின்ன போஸ்ட்டு. கஸ்டமருக்காக தான் இந்த அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில பேர் நம்ம கம்பெனி எங்கே இருக்குது, பிராண்டடான கம்பெனியா, கரெக்டாக நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்களா, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணது மெயின் காரணமே அதுதான். சில பேர் நம்மள்கிட்ட பேசி அவங்க டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அவங்க ஸ்கோப்பு என்ன, நம்ம ஸ்கோப் என்னன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஒரே டைமில் நம்மளால் ஒரு 4 ப்ராஜெக்ட் ஒரே டைமில் செய்ய முடியும். அந்தளவுக்கு நம்மளுக்கு இட வசதியும் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் எல்லா வசதியும் நமக்கு மேலே இருக்குது. இன்னும் 1 வீக்கில் நம்ம இந்த சைட்டோட வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூவும் தெரியும். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, மகிழ்ச்சி.